பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனவே ரமலான் மாதத்தின் பகல் நேரங்களில் கணவன் மனைவி இருவர் வேண்டுமென்றே நோன்பு வைத்த நிலையில் உடலுறவில் ஈடுபட்டால் கண்டிப்பாக 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். அதில் ஏதேனும் ஒரு நாள் வேண்டுமென்றே விட்டுவிட்டால் மீண்டும் 1வது நாள் என்று எண்ணி ஆரம்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் தகுந்த காரணங்கள் இருந்தால், உதாரணமாக அவருக்கு கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அல்லது அவர் நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்றால் அதற்கு சலுகை உண்டு. இந்த 2 காரணங்களும் இல்லாமல் வேண்டுமென்றே தொடர்ந்து 60 நாட்கள் நோன்பு வைக்கும் நேரங்களில் ஒரு நாள் விட்டுவிட்டால் கூட மீண்டும் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது சட்டமாகும். உடல் ரீதியாக அவரால் இந்த செயலை செய்ய முடியவில்லை என்றால் மட்டும்தான் 60 நபர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அதற்கும் பொருளாதார ரீதியாக அவரால் முடியவில்லை என்று சொன்னால் ஒரு நோன்புக்கு அரசா அளவிற்கு தானியத்தை வழங்க வேண்டும். அரசா என்று சொன்னால் 1.5 கிலோ அரிசி அவர் கஃபாரத்தாக ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதாகும். மேலும் மருத்துவர் சொல்கிறார், இந்த நபருக்கு நோன்பு வைக்க முடியாது, ஆரோக்கிய ரீதியாக மிகவும் பலகீனமாக இருக்கிறார் என்று சொன்னால் இதே கணக்கு வைத்து ஒருவர் 30 நாட்களில் நோன்பு வைக்க வேண்டியவர் நோயாளியின் காரணமாக நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் ஒரு நாளைக்கு 1.5 கிலோ அரிசி என்ற கணக்கில் 30 நாட்களுக்கு 45 கிலோ அரிசியை சதக்காவாக கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் கணவன் மனைவி நோன்பு வைக்கும் நேரத்தில் பகல் நேரத்தில் உடலுறவில் ஈடுபட்டாலும் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்குண்டான பரிகாரம் என்றால் 90 கிலோ அரிசியை அவர் தானமாக வழங்க வேண்டும் என்பதாகும் அதன் பரிகாரம். எனவே நாம் முதல் பாகத்தில் சொன்ன ஒரு அடிமையை உரிமை விடுவது என்பது அசாத்தியமான ஒன்றாகும் என்றிருந்தால் 2வது ஆப்ஷனாக அவர் 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். உடல் பலகீனத்தின் காரணமாக அதனை அவ்வாறு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர் 90 கிலோ அரிசியை தானமாக வழங்க வேண்டும் என்பதாகும். இந்த 90 கிலோ அரிசி என்பது கணவனுக்காக வேண்டியும் மீண்டும் ஒரு 90 கிலோ அரிசி என்பது மனைவின் புறத்திலிருந்தும் என்று கணவன் மனைவி இருவரும் அந்த குற்றத்திற்கு பரிகாரமாக அரிசி ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதாகும் சட்டம். மேலும் கணவன் மனைவி இருவர்களும் அந்த நோன்பினை கலா வீட்டவும் வேண்டும். எனவே ஒருவர் நோன்பு செய்த நேரத்தில் தண்ணீர் குடித்தார் என்றால் நோன்பை கலா மட்டும் செய்தால் போதும். உணவருந்தினால் கலா மட்டும் செய்தால் போதும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உடல் உறவில் ஈடுபட்டால் கலாவும் செய்ய வேண்டும், இதுபோன்று ஏழைகளுக்கு உணவளிக்கவும் வேண்டும். மேலும் அவர்கள் இறைவனிடத்தில் தௌபா செய்யவும் வேண்டும். மேலும் நமக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது, ஒருவர் நோன்பு வைத்த நிலையில் 2 தடவை 3 தடவை அவர் இதுபோன்ற தவறுகளை செய்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எத்தனை தடவை செய்தாலும் ஒரு தடவை கஃபாரா வழங்கினால் போதுமானதாகும். அதே நேரத்தில் ஒரு ரமலான் மாதத்தின் பல நாட்களில் இவ்வாறு தவறுகளை செய்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கஃபாராவாக கணக்கிடப்பட்டு அத்தனை நாட்களுக்கும் அவர்கள் கஃபாரா என்று சொல்லும் பரிகாரம் வழங்கியாக வேண்டும். எனவே கணவன் மனைவி ரமலான் மாதத்தின் பகல் நேரங்களில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் நோன்பு முறித்து இதுபோன்று உடலுறவில் ஈடுபட்டால் ஒவ்வொரு நாளைக்கும் 60 ஆட்களுக்கு உணவு என்ற வகையில் 2 தடவை அல்லது 3 தடவை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக கணக்கிடப்படும் என்பதாகும் அதன் சட்டம். அடிமையை உரிமை விடுவது என்பது நம்முடைய இந்த காலத்தில் இல்லாத ஒன்றாகும் என்பதன் காரணமாகத்தான் யாராகிலும் ஒருவர் பகல் நேரங்களில் உடல் உறவில் ஈடுபட்டால் நோன்பு வைத்த நிலையில் என்றால் அவர் 60 நபர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதாகும் அதன் சட்டம். மேலும் நோன்பு நேரத்தில் பகல் நேரங்களில் சுய இன்பம் செய்தாலும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக நோன்பு முறிந்துவிடும். இதுபோன்ற கஃபாராவும் வழங்கியாக வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் உறக்கத்தில் அவரே அறியாமலேயே இந்திரியம் வெளிப்பட்டு விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக நோன்பு முறியாது. காரணம் அது அவருடைய செயலின் மூலமாக வந்ததல்ல, மாறாக இயற்கையாக வந்ததாகும்.
எனவே அவருக்கு நோன்பு முறியாது, மேலும் அவர் அந்த நோன்பை தொடர்ந்து எடுத்துச் செல்லலாம் என்பதாகும். மேலும் கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் அவர்கள் உச்சத்தை அடையவில்லை என்றாலும் கண்டிப்பாக கஃபாரா வழங்கியாக வேண்டும். மேலும் கணவன் மனைவி இருவரும் உடலுறவு அல்லாத மற்ற கேளிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உச்சத்தை அடைந்து விட்டால் கண்டிப்பாக நோன்பை கலா செய்ய வேண்டும், கஃபாரா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கஃபாரா கொடுப்பது என்பது உடல் உறவின் போது மட்டுமே ஆகும். மேலும் நோன்பு வைத்த நிலையில் ஒருவர் ஆபாச காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார், அதன் மூலமாக அவருக்கு உச்சகட்டத்தை அடைந்தாலும் அவரின் நோன்பும் பசாதாகிவிடும், அவர் கண்டிப்பாக கலா வேட்டே ஆக வேண்டும். ஆனால் அவருக்கு கஃபாரா இல்லை. காரணம், உச்சத்தை அடைவதற்குண்டான காரணத்தை அவராகவே தேடிக்கொண்டார் என்பதாகும். எனவே அவர் கண்டிப்பாக கலா வெட்ட வேண்டும். இது மிகப்பெரிய தவறாகும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஏதேனும் கனவு காண்கிறார், அதன் மூலமாக அவர் உச்சகட்டத்தை அடைகிறார், இந்திரியம் வெளிப்பட்டு விட்டது என்றாலும் கண்டிப்பாக நோன்பு முறியாது. காரணம், அது அவருடைய கட்டுப்பாட்டிற்கு இல்லாத ஒன்றாகும். தம்முடைய செயல் அல்லாததன் காரணமாக இந்திரியம் வெளிப்பட்டு விட்டால் கண்டிப்பாக நோன்பு முறியாது, அவர் அந்த நோன்பை தொடர்ந்து எடுத்துச் செல்லலாம் என்பதாகும் சட்டம். மேலும் ஒரு சந்தேகம், நோன்பு இருக்கும் நேரத்தில் பகல் நேரங்களில் மனைவியை முத்தமிடலாமா என்றால் அதற்கு அனுமதி உண்டு என்பதாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலு வஹுவ ஸாயிமுன். முஸ்லிமில் பதிவு செய்யப்படும் இந்த ஹதீஸ், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார்கள் அவர்கள் நோன்பு வைத்த நிலையில். மேலும் வஹுவ யுபாஷிருனி வஹுவ ஸாயிமுன், மேலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கட்டிப்பிடிக்கவும் செய்வார்கள் நோன்பு வைத்த நிலையில். எனவே இதற்கு அவகாசம் உண்டு, அனுமதி உண்டு. அதே நேரத்தில் மற்ற லீலைகள் ஏற்பட்டு நோன்பு முறியும் அளவிற்கு சென்றுவிடக் கூடாது என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வலாகின்னஹு அம்லககும் பிஇர்பிஹி, ஆனாலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கட்டுப்பாடு உடையவராக இருந்தார்கள். அதாவது என்னதான் செய்தாலும் உடலுறவுக்கு போகவே மாட்டார்கள் என்பதாகும் இதன் பொருள். எனவே ஒருவர் நோன்பு நேரத்தில் பகல் நேரங்களில் மனைவியை முத்தமிடுவதோ தொடுவதோ தவறில்லை. அதே நேரத்தில் அவருக்கு உறுதியான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். எப்படியானாலும் நாம் உடலுறவு என்ற கட்டத்திற்கு செல்ல மாட்டோம் என்ற உறுதி இருந்தால் மட்டுமே இது ஆகுமானதாகும். காரணம், இறுதியில் உடலுறவின்பால் செல்வார்கள் என்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக இவைகளும் தவிர்த்துக் கொள்வதே ஏற்றமானதாகும். மேலும் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள், உமர் ரஹ்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள் இறை தூதரிடத்தில், ஸ்வனாத்துல் யௌம அம்ரன் அலீமன், நான் இன்று நோம்பாளியாயிருக்க பகல் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டேன் என்று இறை தூதரை பார்த்து உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு வைத்த நிலையில் என் மனைவிக்கு நான் முத்தம் கொடுத்து விட்டேன், அதுதான் மிகப்பெரிய தவறாகும் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு நேரத்தில் நீரால் வாய் கொப்பளித்தால் ஏதேனும் தவறு இருக்கிறதா? இல்லை என்று பதில் சொல்ல, அதுபோன்ற ஒன்றுதான் நீ இப்பொழுது செய்த செயல், எனவே உம்முடைய நோன்பு முறியாது என்று விளக்கம் அளிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் நோன்பு வைத்த நிலையில் ஒருவருக்கு இந்திரியம் வெளிப்படுவதற்கு முன்னதாக ஒரு சிறு கசிவான ஒரு நீர் வெளிப்படும், அதற்கு மதி என்று பெயர் சொல்லப்படும். அது வெளிப்பட்டாலும் ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் நோன்பு முறியாது, மாறாக ஒது மட்டுமே முறியும் என்பதாகும். மேலும் இவ்வாறு கணவன் மனைவி முத்தம் கொடுப்பதனால் உச்சகட்டத்தை அடைந்தார்கள் என்று சொன்னால் ஒலுவும் முறியும், நோன்பு முறியும், நோன்பை கலா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கஃபாரா என்று சொல்லும் பரிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இங்கு உடல் உறவு நடைபெறுவதில்லை. அதே நேரத்தில் உடலுறவு ஈடுபடுகிறார், உச்சகட்டம் அடையவில்லை என்று சொன்னாலும் கண்டிப்பாக கணவனும் மனைவியும் கஃபாரத் என்று சொல்லும் பரிகாரம் கொடுத்தாக வேண்டும். அந்த பரிகாரம் தான் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பது, அதற்கு முடியாவிட்டால் 60 நபர்களுக்கு உணவு அளிப்பது என்பதாகும். இங்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஒரு மனைவி 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டிய கட்டாய குற்றத்தை செய்துவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் அந்த பெண்ணிற்கு மாதவிடாய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு வாய்ப்பு இருக்கும் நேரத்தில்
மாதவிடாய் வரும் நேரத்தில் அந்த நோன்பை நிறுத்திக் கொள்ளலாம். மீண்டும் அந்த மாதவிடாய் முடிந்ததற்கு பிறகு எப்பொழுது தொழுகையை ஆரம்பிக்கிறாளோ அந்த நேரத்தில் அதிலிருந்து நோன்பை தொடர்ந்து கொள்ளலாம். காரணம், நோய்வாய்ப்பட்டாலும் பயணத்தில் ஏற்பட்டாலும் எவ்வாறு மற்ற நோன்புகளுக்கு சலுகை இருக்கிறதோ, ரமலான் மாதத்தின் நோன்புகளுக்கு சலுகை இருக்கிறதோ அதே சலுகை இங்கேயும் வரும் என்பதாகும். எனவே மாதவிடாய் வரும் நேரத்தில் அந்த மாதவிடாய் காலங்கள் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் எத்தனை நோன்பை வைக்கப்பட்டதோ அதிலிருந்து எண்ணி மற்ற 60 நாட்கள் நோன்பை எண்ணிக்கொள்ளலாம், முடித்துக் கொள்ளலாம் என்பதாகும். மேலும் நாம் முதலில் சொல்லியிருந்தோம், ஒருவர் மறந்து உணவு உண்டாலோ மறந்து ஏதேனும் ஒன்றை குடித்தாலோ அவருக்கு கண்டிப்பாக நோன்பு முறியாது. அதே நேரத்தில் நம்முடைய கட்டுப்பாடு இல்லாத ஏதேனும் ஒரு பொருள் நம்முடைய மூக்கு வழியாக வயிற்றை அடைந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் துவாரங்கள் வழியாக நம்முடைய வயிற்றில் அடைந்தாலோ அதற்கு என்ன சட்டம் என்பது பார்க்கலாம். இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவிடுகிறார்கள், இப்னு சப்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்தித்தேன். قال يا رسول الله اخبرني عن الوضوء. இறை தூதர் அவர்களை ஒலுவை பற்றி எனக்கு சொல்லித் தாருங்கள். قال رسول الله صلى الله عليه وسلم اسبغ الوضوء. வுதுவை நீ பரிபூர்ணமாக செய்ய வேண்டும், நிரப்பமாக செய்ய வேண்டும். وخلل في الاصابع وبالغ في الاستنشاق. கைகளின் விரல்களை நன்றாக கோதி கழுக வேண்டும். மேலும் நாசிக்கு நன்றாக தண்ணீர் செலுத்த வேண்டும். இல்லா அன் தக்கூன சாயிமன், நீ நோன்பாளியாக இருந்தாலே தவிர. எனவே நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் மூக்கில் தண்ணீர் கயற்றும் நேரத்தில் மிகவும் கவனம் தேவைப்படுகிறது. நம்மை அறியாமல் மிகவும் வலுவாக நாம் செய்துவிட்டால் அந்த தண்ணீர் மூக்கு வழியாக வயிற்றை அடைய வாய்ப்பிருக்கிறது. எனவே நோன்பாளி மூக்கில் தண்ணீர் செலுத்துகின்ற பொழுது கொஞ்சமாக செலுத்த வேண்டும் என்பதாகும் இதன் பொருள். இனி ஒருவர் மறந்து தம்மை அறியாமலேயே மூக்கில் தண்ணீரை ஏற்றும் நேரத்தில் அது ஏதேனும் நம்மை அறியாமல் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு உட்படாமல் கொஞ்சம் தண்ணீர் போய்விட்டாலும் கண்டிப்பாக நோன்பு முறியாது. காரணம், அது அவருடைய வேணுமென்று என்ற செயலில் படாது என்பதாகும். எனவே மூக்கு என்பது நோயாளிகளுக்கெல்லாம் எப்பொழுது தொண்டையில் குழப்பம் இருக்கிறதோ அப்பொழுது மூக்கில் மூலமாக உணவை செலுத்தக்கூடிய, மருந்தை செலுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவே மூக்கு வழியாக எது சென்றாலும் அது வயிற்றை அடையும் என்பதாகும் இதன் பொருள். அதே நேரத்தில் ஒருவர் கண் வழியாக ஐ டிராப்ஸ்களை அப்ளை செய்கிறார்கள் என்றால், அதாவது கண்ணில் உற்றிக்கும் துள்ளி மருந்துகள், அதனை செய்தாலும் அல்லது காது வழியாக ஏதேனும் ஒன்றை மருந்தை அப்ளை செய்தாலும் அதில் தவறில்லை என்பதாகும். தொண்டை வழியாக தொண்டையை அடையவோ அல்லது அதனுடைய சுவையை உணரவோ செய்தால் கண்டிப்பாக நோன்பு முறியும். அதே நேரத்தில் காது வழியாக அல்லது கண் வழியாக அப்ளை செய்யும் மருந்துகளுக்கு தடையில்லை என்பதாகும். முஹம்மத் இப்னு ஸாலிஹ் உஸைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். காரணம், கண் வழியாக அல்லது செவி வழியாக நம்முடைய வயிற்றை அடையவில்லை என்பதாகும் அதன் பொருள். அவர் சொல்கிறார்கள், மூக்கு வழியாக ஒரு துள்ளி அல்லது 2 துளி எவ்வளவு மருந்து சென்றாலும் அது தொண்டை வழியாக வயிற்று பகுதியை அடைவது என்றால் அல்லது தொண்டையில் அதனுடைய சுவையை உணர முடிகிறது என்றால் கண்டிப்பாக ஃபஇன்னஹா துஃப்திரு, அந்த செயல்பாடுகள் நோன்பை முறித்துவிடும் என்பதாகும். ஃபலா யஜூசு லிஸ்ஸாயிமி அன் யக்துர ஃபி அன்ஃபிஹி மா யஸ்லு இலல் முஅதா. அதாவது நோன்பாளி அவர் மூக்கு வழியாக ஏதேனும் மருந்துகளை செலுத்துவது அது தொண்டை வழியாக வயிற்றின் குடலை அடையும் என்றிருந்தால் கண்டிப்பாக அது கூடாது என்பதாகும். அம்மா மா லா யஸ்லு இலல் முஅதா, ஏதொன்று அவருடைய வயிற்றை அடையாதோ அந்த மருந்துகள் உபயோகிப்பதில் தடையில்லை என்பதாகும். அதுபோன்று சுருமா போடுவது, கண்ணில் மை போடுவது இவையெல்லாம் தடையில்லை. காரணம், அவையெல்லாம் வயிற்று பகுதியை அடைவதில்லை என்பதாகும். அதுபோன்று காதில் ஒற்றிக்கும் டிராப்ஸ்கள் அதில் தவறில்லை என்பதாகும். காரணம், இந்த 2 துளிகளும்